ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஆக்ஸ் கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜாம்பி அபாகலிப்ஸோட வீடியோ வந்து இந்த வீடியோக்கு அடுத்து வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். இது வந்து என்னென்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸில் வந்து இப்போ வந்து அப்டேட் வந்திருக்கு. அது எந்த அப்டேட்டுன்னா இங்கே காட்டுறேன். இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கிராவிட்டி அப்டேட் வந்துருச்சு கைஸ். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஃப்ளேம் ஃப்ரூட்டு வந்து ஃப்ரூட்டோட மாடல் வந்து வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஈகிள் ஃப்ரூட்டு, இது வந்து ஃபால்கன் வந்து இருக்குல்ல, அதை வந்து ரீமாடல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரியேஷன் ஃப்ரூட் வந்து லெஜெண்ட்ரிக்கு போயிடுச்சு. அது எப்படின்னு தான் எனக்கு இன்னும் புரியல. அப்புறம் நம்ம கிராவிட்டி ஃப்ரூட் ஓகேவா. இதெல்லாம் வந்து இது என்னோடய மெயின் அக்கௌண்ட்டு. இதில் வந்து நான் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா நான் கிச்சனை வச்சுருக்கேன். மேக்ஸ் மாஸ்டரி பார்த்தா தெரியுதா. அதனால் நான் என்னோடய ஆல்ட் அக்கௌண்ட்டில் வேணால் இதெல்லாம் சாப்பிட்டு யூஸ் பண்ணி பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு மேமத் இருக்குது. இது எப்படி கிடச்சிதுன்னா, நான் வந்து சும்மா போய் ரோல் பண்ணப்போ மேமத் கிடச்சிச்சு. சரி ஓகே கைஸ். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது என்னென்னலாம் இருக்குன்னா, புதுசாக பாஸ் ஆட் பண்ணியிருக்கானுங்க. அதை போய் பார்க்கலாமா. அதாவது டிக்கே அவுட் போஸ்ட்டில் தான். அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கடுத்து மேக்ஸ் லெவலே கிடையாது. அதாவது போர்ட்டல் இங்கே வித்தியாசமாக இருக்குது, அங்கே வித்தியாசமாக இருக்குது. இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கா. ஓகே, ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம டக்குன்னு வந்து இங்கே எங்கே போனோம், டிக்கி போனோம். இது பிரச்சனைன்னு தெரில கைஸ். இது ஏதாவது லேகான்னு கூட, லேகா இல்லை பக்கான்னு தெரில எனக்கு சத்தியமாக. என்னென்னா நீங்கள் கேமில் வந்து லீவ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நீங்கள் ஜாயின் ஆனீங்கன்னா ஃபஸ்ட்டில் தான் ஜாயின் ஆகுறீங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு மட்டும்தான் அப்படி ஆகுதா இல்லை உங்களுக்கும் அது மாதிரி ஆகுதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கைஸ். நான் அப்போ தான் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஓகே, டிக்கி வந்தாச்சு. இங்கே டிக்கியில் தான் வந்து இந்த இடத்துல இந்த அங்கனக்குள்ளே தான் வந்து அந்த புது ஈகிள் பாஸ்ன்னு ஏதோ ஒரு பாஸ் போல், அது அங்கே தான் ஸ்பான் ஆகுமா. அதான் இந்த இடத்துல எப்படி ஸ்பான் ஆகும்னு கூட எனக்கு தெரியல. இன்னும் ஓட்டக்குள்ளே ஏதாவது போக முடியுமா. இது ஓகே, போக முடியாது. சரி, நம்ம வந்து சப்மரைன் வந்து இங்கே கீழே ஒருத்தன் வச்சுருப்பான். அவன் என்ன சொல்கிறான்னு போய் பார்க்கலாம். ஏன்னா 4th சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓகே. அவன் வந்து இன்னும் அதே இதை தான் சொல்லிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம லெவலப் வேறு பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு 2650 தான் வந்து இப்போதைக்கு மேக்ஸ் லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டியே 50 லெவல்ஸ் தான் மேக்ஸ் பண்ணானுங்க. அதே இது அதை கூட இருக்கலாம், என்ன கதைன்னு எனக்கு தெரில. ஸோ நான் இப்போ போயிட்டு வந்து என்னோடய ஆல்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் வந்து லெவல் ஏற்றணும். அதில் லெவல் ஏற்றிட்டு செகண்ட்ஸி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா என்கிட்ட வந்து அந்த 3 ஃப்ரூட்டுமே இருக்குது. காட்டுறேன். இந்த கிராவிட்டி, இதுதான் கிராவிட்டி ஃப்ரூட் மாடல்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்டோர் பண்ணிடலாம். அவனால் வந்து போட்டு தள்ளிட்டாங்க, என்ன பண்ணிட்டு. அப்புறம் லெஜெண்ட்ரி கிரியேஷன் சூப்பராக இருக்குது கைஸ். கலர் கலராக இருக்குது. என்ன கீழே வந்துருச்சு? நோ, பறக்குது. ரைட்டா. ஓகே, கிரியேஷன் ஃப்ரூட்டும் பார்க்க நல்லா தான் இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஃபால்கன் ஆகிய ஈகிள் ஃப்ரூட் எடுக்கலாம். இதுதான் இந்த புது ரெய்ட் பாஸ் வந்து வச்சுருக்கிற ஃப்ரூட்டு. சூப்பராக இருக்குது கைஸ். சத்தியமாக அனிமேஷன் சூப்பராக இருக்குது. ஏதோ பறக்குது, பறக்க ட்ரை பண்ணுது, ஆனால் பறக்க முடியல போல, பாவம். ஃப்ளேம் ஃப்ரூட்டு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது ஏன் புதுசாக இப்படி ஆக்கியிருக்காங்க தெரியலையே. ஃப்ளேம் இப்போ வெறியாக இருக்குது கைஸ்.
அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேமுன்னொன்னே என் ஃப்ரெண்டை பற்றி நினச்சிக்காதீங்க, இது அந்த ஃப்ளேம் ஃப்ரூட்டு. ஓகேவா? ஓகே, இது ஏதோ இங்கே குட்டி ஏதோ இது மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் அப்படியே எரியுது. இது மண்டையிலேருந்து எங்கேருந்தோ தீயெல்லாம் எரியுது. ஓகே, சூப்பராக இருக்குது கைஸ். எல்லா ஃப்ரூட்டோட மாடல்லாம் நல்லா இருக்குது. நான் வந்து அதோட ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2, அதாவது இந்த வீடியோட பார்ட் 2ல் வந்து நான் பார்க்குறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். பை கைஸ்.